கைகளை தட்டி ஹல்லேலூயா. ஆவியின் வரங்களை தந்தவரே உமக்கே என் ஆராதனை. அபிஷேகம் எனக்காய் தந்தவரே உமக்கே என் ஆராதனை. ஆவியின் வரங்களை தந்தவரே உமக்கே என் ஆராதனை. அபிஷேகம் எனக்காய் தந்தவரே உமக்கே என் ஆராதனை. ஆராதனை ஆராதனை வல்லவரே வல்லவரே. ஆராதனை ஆராதனை அற்புதமே அதிசயமே. இந்த நாமம் உயர்த்தியே பாடிடுவே உயிருள்ள நாளெல்லாம். இந்த நாமம் உயர்த்தியே பாடிடுவே உயிருள்ள நாளெல்லாம். கைகளை தட்டி ஹல்லேலூயா. மரணத்தை எனக்காய் ஜெயித்தவரே உமக்கே என் ஆராதனை. பாதாள வல்லமை தகர்த்தவரே உமக்கே என் ஆராதனை. மரணத்தை எனக்காய் ஜெயித்தவரே உமக்கே என் ஆராதனை. பாதாள வல்லமை தகர்த்தவரே உமக்கே என் ஆராதனை. ஆராதனை ஆராதனை வல்லவரே வல்லவரே. ஆராதனை ஆராதனை அற்புதமே அதிசயமே. இந்த நாமம் உயர்த்தியே பாடிடுவே உயிருள்ள நாளெல்லாம். இந்த நாமம் உயர்த்தியே பாடிடுவே உயிருள்ள நாளெல்லாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு பாடலை நாம் பாட கேட்போம். எனக்காய் ஜீவன் விட்டவரே என்னோடிருக்க எழுந்தவரே. எனக்காய் ஜீவன் விட்டவரே என்னோடிருக்க எழுந்தவரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே என்னை சந்திக்க வந்திடுவாரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே இயேசு போதுமே போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை
നാമം വാഴ്ത്തപ്പെടുമാറാകട്ടെ. ഇന്ന് സന്ധ്യാസമയത്ത് കർത്താവിനെ ചേർന്ന് പാടി കർത്താവിനെ മഹത്വപ്പെടുത്താം. സൃഷ്ടാവാം ദൈവത്തിനെ തൻ്റെ വാക്കിൻ്റെ ശക്തിയാൽ സകലതും ഉളവാക്കിയ കർത്താവിനെ ചേർന്ന് പാടി മഹത്വപ്പെടുത്താം. ഹല്ലേലൂയ. യഹോവയേ യഹോവ ശമ്മ കൂടെയിരിക്കും, നൽകുമെൻ ആവശ്യങ്ങൾ. നീ മാത്രം മതി, നീ മാത്രം മതി, നീ മാത്രം മതി എനിക്ക്. നീ മാത്രം മതി, നീ മാത്രം മതി, നീ മാത്രം മതി എനിക്ക്. യഹോവ എലോഹിം സൃഷ്ടാവാം ദൈവം, നിൻ വചനത്താൽ ഉളവായെല്ലാം. യഹോവയോ അത്യുന്നതൻ നീ, അങ്ങേ പോലെ മറ്റാരും. യഹോവ എലോഹിം, യഹോവ എലോഹിം സൃഷ്ടാവാം ദൈവം, സൗഖ്യദായകൻ
കണ്ണാടി പിണറാൽ സൗഖ്യം. യഹോവയീരേ ദാതാവാം ദൈവം നീ മാത്രം. നമ്മെ നടത്തുന്ന ഒരു കരം യേശുവിൻ്റെ പൊന്നുകരം മാത്രമാണ്. എനിക്ക് ആശ്വസിപ്പാൻ ഒരു സങ്കേതമുണ്ട്. ഒരു നാളിലും എൻ്റെ വാതിൽ കർത്താവ് തുറക്കുന്ന ഒരു വാതിലും ഒരു മനുഷ്യർക്ക് അടയ്ക്കാൻ സാധിക്കത്തില്ല. ഹല്ലേലൂയ. நம் கர்த்தர் திறந்ததை யாருக்கும் அடைக்க முடியாது. நம் கர்த்தர் அடைத்தால் யாருக்குமே துறக்கவும் முடியாது. ஹல்லேலூயா. நம் கர்த்தரால் முடியாதது ஒன்றுமே இல்லை. നമുക്ക് ഓടി പോകുന്നതിനായി ഒരു വഴിയെ കർത്തർ ആയത്തമാക്കിനാണ്. നമുക്ക് മാർവോട് സായുമ്പോൾ நம் கர்த்தரன் மார்வோடு சாயும் போது நம் கவலை நம் துக்கம் எல்லாம் மாறிடும். ஒரு பாடல் கூட பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. എനിക്ക് ആശ്വസിപ്പാൻ ഒരു സങ്കേതമുണ്ട്. ഓരോ നാളിലും വാതിലടയുകില്ല. എനിക്ക് ആശ്വസിപ്പാൻ ഒരു സങ്കേതമുണ്ട്. ഓരോ നാളിലും വാതിലടയുകില്ല. എൻ തല ചായ്പാൻ ഒരു മാർവിടമുണ്ട്. ചൂടു നൽകും യേശുവിൻ മാർവ്. എൻ തല ചായ്പാൻ ഒരു മാർവിടമുണ്ട്. ചൂടു നൽകും യേശുവിൻ മാർവ്. നടത്തിയതാ. ഹല്ലേലൂയ.
நாளும் வற்றி போகிല്ല என் தாகம் தீர்ക്കുന്ന ജീവനദിയും എന്നും ഒരു നാളും വറ്റി പോകില്ല ഹല്ലേലൂയ പാടിടും ആ ഭുജബലത്താൽ നടത്തിയതാൽ ഹല്ലേലൂയ പാടിടും ആ ഇമ്പസ്വരത്താൽ നയിച്ചതിനാൽ ഹല്ലേലൂയ പാടിടും ആ ഭുജബലത്താൽ നടത്തിയതാൽ ഹല്ലേലൂയ പാടിടും ആ ഇമ്പസ്വരത്താൽ നയിച്ചതിനാൽ ഹല്ലേലൂയ പാടിടും ആ പൂജകൾ യേശുവേ ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ പാടിടും ആ ഇമ്പസ്വരത്താൽ നയിച്ചതിനാൽ ഹല്ലേലൂയ പാടിടും ആ ഭുജബലത്താൽ നടത്തിയതാ ഹല്ലേലൂയ പാടിടും ആ ഇമ്പസ്വരത്താൽ നയിച്ചതിനാൽ கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் இதுவரையிலும் நம்மை அழகாய் நடத்தி வருகிறார். இப்பொழுது இந்த அருமையான மருத்துவமனை டாக்டருக்காக, மருத்துவமனையில் உள்ள அத்தனை ஸ்டாஃப்ஸுகளுக்காக நாம் எல்லாரும் கண்களை மூடி ஒரு விசையை நாம் ஜெபிப்போம். இப்பொழுது பாஸ்டர் ஜான் பாலாப்பாத்துரை முன்பாக வந்து இப்பொழுது ஜெபிப்பார்கள். எல்லாரும் கண்களை மூடி ஸ்தோத்திரத்தோடு கூட இங்கே கண்ணீரோடு நிறைய பேர் இருப்பாங்க. தன்னுடைய கணவனுக்கு ஜீவன் கிடைக்குமா, மனைவிக்கு ஜீவன் கிடைக்குமா, பிள்ளைக்கு ஜீவன் கிடைக்குமா, அப்படி ஏக்கத்தில் இந்த இடத்துல இருப்பார்கள். சிலர் அறுவை சிகிச்சை முடிந்து அவசர பிரிவிலே ஒரு பேச்சு மூச்சு இல்லாமல் இருப்பாங்க. எல்லாரையும் கர்த்தர் தொட்டு இந்த ஜெபத்தின் மூலமாய் அதிசயம் செய்யும்படியாக நாம் இப்போது ஜெபிப்போம். நாம் எல்லோரும் கண்களை மூடி தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். ஆண்டவர் நல்லவர், கிருபை உள்ளவர். அவர் பலன் கொடுக்கிறவர், சுகம் கொடுக்கிறவர், ஆரோக்கியம் வர பண்ணுகிறவர். அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவர். அப்படிப்பட்ட தேவனை நோக்கி நம்முடைய இருதயம் அமர்ந்திருக்க வேண்டுமாய் நாம் பார்த்துக் கொள்வோம். மகா இரக்கமுள்ள கர்த்தாவே, இந்த அருமையான வேலைக்காக மக்கள் ஸ்தோத்திரம். இந்த சுவிசன் ஹாஸ்பிட்டலில் இந்த நித்திய வெளிச்சம் டெலிவிஷன் மூலமாக நடக்கிற இந்த அருமையான ஊழியத்தை மட்டுமாக நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த ஸ்தோத்திரம். இந்த நாளில் உம்முடைய சமூகத்தை நாங்கள் கூடி உம்மை ஆராதித்து துதித்து உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக நீர் கொடுக்கிற நல்ல தருணங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த அருமையான சுவிசன் மருத்துவமனையிலே ஆண்டவரே எங்களுக்கு இந்த இடத்தை ஆதாயப்படுத்தி ஆயத்தப்படுத்தி கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அருமையான மருத்துவர்களுக்காக, சுபிசன் அவர்களுக்காக, டாக்டர் சுபிசன் அவர்களுக்காக, மிஸ்ஸஸ் சுபிசன் அவர்களுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம். அவர்களை நீங்கள் ஆசீர்வதிங்க. செய்கிற இந்த மருத்துவ பணியில அவர் செய்கிற எல்லா காரியங்களிலும் கர்த்தருடைய கிருபை இருக்க வேண்டும். ஆட்சேபிக்கிறோம். உடன் உழைக்க
உழைக்கிற மருத்துவர்கள் மருத்துவச்சிமார்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் கரம் பிடித்து வழி நடத்த வேண்டுமாய் நாங்கள் தாழ்மையோடு உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். கர்த்தாவே, இந்த மருத்துவமனையில வியாதி படுக்கையில உயிர் கிடைக்குமா, நாங்கள் பலப்படுவோமா, நாங்கள் என்ன செய்வது என்று இந்த மருத்துவமனையில அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளுக்காக மற்றும் பேஷண்ட்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களை நீர் தொட்டால் நிச்சயமாக அவர்கள் குணமடைவார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தாவே, ஒவ்வொரு பேரையும் நீர் குணப்படுத்தி ஒரு தெய்வீக சுகத்தை தர வேண்டுமாய் உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் செபிக்கிறோம். அது மாத்திரமல்ல கர்த்தாவே, இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆவி ஆத்மா சரீரத்தில் பலப்படுத்தி ஆண்டவரே உம்முடைய வல்லமையால் நிரப்பி உம்முடைய காரியங்களுக்காக உபயோகப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். இந்த இடத்திலே வந்தது, இந்த செய்தியை கேட்டது நல்லது என்று சொல்லத்தக்கதாக ஒவ்வொரு பேரையும் பலப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ வார்த்தையை கொடுக்கிற தேவதாசரை அதிகமாக வல்லமையாக எடுத்து உபயோகப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கொடுக்கிற வார்த்தைகள் எங்களுக்கு ஒவ்வொரு பேருக்கும் பிரயோஜனமாக இருக்கும்படியாக, புது கிருபை உண்டாகும்படியாக, புது பலன் உண்டாகும்படியாக, வியாதியிலே ஒரு விடுதலை கொடுக்கும்படியாக தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கட்ட பெரிய காரியங்களை செய்யுங்க, வழி நடத்துங்க. தொடர்ந்து நடக்கிற எல்லா பகுதிகளிலும் கர்த்தருடைய கிருபை கூட இருக்கட்டும். அடியனை முற்றிலுமாக தாழ்த்துகிறேன். உங்களுடைய சமூகத்தில் எங்கள் ஒவ்வொரு பேரையும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். எல்லாவற்றையும் எங்களுக்காக யாவற்றையும் சிலுவையிலே செய்து முடித்து உயிர் தெழுந்த நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அடுத்தபடியாக நம்முடைய தேசத்திற்காக, நம்முடைய தமிழ்நாட்டிற்காக, தமிழ்நாடு முதல்வருக்காக, இந்திய பிரதமருக்காக, ஒவ்வொரு மாநிலங்களில் ஆட்சி செய்கிற முதல்வர்கள் தேவ ஞானத்தோடு ஆட்சி செய்ய, ஒவ்வொரு நம்முடைய தேசம் முழுவதும் ஆண்டவருடைய ஆளுகை இருக்கும்படியாகவும், உலகம் முழுவதும் நடக்கிற யுத்தங்கள் தடுத்து நிறுத்தப்பட, தேவ ஜனங்கள் சமாதானத்தோடு வாழ நம்ம ஜெபிப்போம். இஸ்ரவேல் தேசத்திற்காக ஜெபிப்போம். இன்னும் நம்முடைய இந்த மருத்துவமனையில் வருகிற ஹல்லேலூயா அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வருகிறவர்கள் யாருக்கும் எந்த ஜீவனும் நஷ்டப்படாம எல்லாரையும் கர்த்தர் பாதுகாக்கும்படியாக அருமையான ரவி தகப்பனார் அவர்கள் முன்பாக வந்து இப்பொழுது ஜெபிப்பார்கள். நாம் எல்லாரும் கண்களை மூடுவோம். நாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து இப்பொழுது நாம் ஜெபிப்போம். நம்முடைய தேசத்திற்காக, இந்த மருத்துவமனையில் வருகிறவர்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் வந்தாலும் அவர்களுடைய உயிருக்கு எந்த ஆபத்து வராதபடிக்கு டாக்டர் மூலமாய், அவர்கள் செய்கிற அறுவை சிகிச்சை மூலமாய் இந்த இடத்துல அற்புதங்கள் நடக்கும்படியாக நாளுக்கு நாள் ஜனங்கள் இந்த இடத்துல வந்து ஆசீர்வதிக்கப்பட, அவர் எப்பொழுதும் ஆண்டவரால் பாதுகாக்கப்பட, அவருடைய 2 பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். டாக்டர் அருமையான அவருடைய மனைவி ஜெயின் அவர்களுக்காக நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுக்கணும். நல்ல ஆண்டவரை ஆராதிக்கிறவங்க, ஆண்டவரோடு ஜெபிக்கிறவங்க, அவங்கள சத்துரு தொடாதபடிக்கு ஆண்டவர் அவர்களுக்கு பாதுகாத்து அவர்களுக்கு நல்ல சரீர சுகபலனை கொடுக்கும்படியாகவும் அவர்களுடைய அந்த 2 பிள்ளைகளுக்காக நம்ம அதிகமாக நம்ம ஜெபிப்போம். இப்பொழுது அருமையான ரவி தகப்பனார் அவர்கள் ஜெபிப்பார். எங்கள் கண்மலையும் மீட்பெரும் ஆசீர்வாதங்களின் ஊற்றும் உறைவிடமாய் திகழ்கிறதான என் அன்பின் பரலோக தந்தையே, இந்த மனமகிழ்ச்சியான ஓய்வு நாளின் மாலை பொழுதிலே அப்பா, இந்த மருத்துவமனையிலே வந்து அப்பா உம்மை நோக்கி பார்க்க தந்த கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆமாண்டவரே, இங்கே என்ன நோக்கத்தோடு எங்களை நீர் அழைத்து வந்தீர் என்பது உமக்கு தெரியும் ஐயா. ஆமாண்டவரே, இந்த நாளும் கூட சுவாமி உலகம் முழுவதும் அப்பா யுத்தங்களை கர்த்தாவே கேள்விப்படுவீர்கள், ஆனாலும் முடிவு சமீபமாய் இராது என்று சொல்லியிருக்கிறீர் சுவாமி. யுத்தங்களை நிறுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அமெரிக்காவுக்காக, இஸ்ரேலுக்காக, ஈரானுக்காக, ஈராக்குக்காக, இன்னும் உக்ரைன், ரஷ்யா, பாகிஸ்தான் போன்ற அரேபிய நாடுகளுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. ஆமாண்டவரே, எல்லா நாட்டின் அதிபர்களையும் பிரதமர்களையும் என் தேவன் சந்திக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. யுத்தத்தினாலே கர்த்தாவே அநேக மக்கள்
மாண்டு போகிறதை நாங்கள் ஊடகங்கள் வழியாக பார்க்கின்றோம். ஆமாண்டவரே, அது உமக்கு சித்தம் அல்ல சுவாமி. அப்பா, யுத்தங்களை நிறுத்தி மக்கள் சமாதானமான முறையில் ஜீவிப்பதற்கு என் தேவன் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் சமாதான உடன்படிக்கை உண்டு பண்ணி மக்கள் சமாதானமாய் ஜீவிக்க என் தேவன் எல்லா வகையிலும் நீர் வழிவகைகளை உருவாக்கி கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா. அப்பா, தேசத்து மக்கள் எல்லாம் கர்த்தாவே ஒரு தாய் பெற்ற பிள்ளைகள் தானே சுவாமி. அதனை கர்த்தாவே நீர் அவர்களுக்கு உணர்த்த முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளும் கூட சுவாமி, இந்த மருத்துவமனையிலே அப்பா பணிபுரிகிறதான அப்பா தலைமை மருத்துவருக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா, டாக்டர் சுபினை கர்த்தர் எடுத்து பயன்படுத்த முடியாது ஜெபிக்கிறாண்டவரே. சுபிக்ஷன் டாக்டரை நீர் வல்லமையா எடுத்து பயன்படுத்தும் ஐயா. இங்கே கர்த்தாவே வருகிற நோயாளிகளுக்கு கர்த்தாவே அவர்கள் செய்கிற மருத்துவம் மிகவும் ஆசீர்வாதமாய் அமைய கிருபை செய்யும் ஐயா. ஸ்தோத்ராண்டவரே, ஸ்தோத்ராண்டவரே, ஸ்தோத்ராண்டவரே. அவருடைய துணைவியருக்காய் அப்பா கொடுத்திருக்கிறது அன்பு செல்வங்கள் இருவருக்காய் நமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எல்லாரையும் கர்த்தர் காத்துக்கொள்ளும் ஐயா. இந்த மருத்துவமனையிலே பணி செய்கிறதான அப்பா பணி டாக்டர்ஸ் இன்னுமையா, நர்சஸ் இன்னுமையா, ஸ்தோத்ராண்டவரே, டிரைவர்ஸ், செக்யூரிட்டிஸ் எல்லாரையும் கர்த்தர் காத்துக்கொள்ளும் ஐயா. அப்பாவுடைய ஆளுகைக்குள் கர்த்தாவே எல்லாரையும் காத்துக்கொள்ளும் ஐயா. ஸ்தோத்ராண்டவரே, இங்கே கர்த்தாவே அப்பா மருத்துவமனையிலே வந்து சிகிச்சை பெறுதான அப்பா உள்நோயாளிகள், புறநோயாளிகள் எல்லாரையும் அப்பாவுடைய சமுத்திரம் ஜெபிக்கிறேன். அதான் இங்கே வந்தது கர்த்தாவே அவர்களுக்கு நல்லதென்று கண்டுகொள்ள கிருபை தாரும் ஐயா. எல்லா மக்களும் சுகத்தோடு பலத்தோடு கடந்து செல்ல என் தேவன் கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும் ஐயா. டாக்டருடைய தம்பிக்காய் ஸ்தோத்திரம். எல்லாரையும் கர்த்தர் காத்துக்கொள்ளும், நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். எங்களுடைய நாமம் மட்டுமல்ல, உம்முடைய நாமம் மட்டுமே இந்த இடத்திலே மகிமை அடைய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். துதி கன மகிமையாம் செலுத்துகிறேன். மீட்பர் பாதம் பணிந்து கெஞ்சுகிறேன் இரக்கமுள்ள பரம தந்தையே. ஆமென், ஆமென். ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்டபடினால எல்லாரும் கைகளை தட்டி நம்ம ஆண்டவருக்கு ஒரு நன்றி செலுத்துவோம். நம்முடைய ஆண்டவர் நல்லவர். கைகளை தட்டி கர்த்தரை துதிப்போம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த அருமையான இந்த விசேஷித்த இந்த ஆராதனைக்கு கடந்து வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்திக் கொள்கிறேன். ஒவ்வொரு வாரமும் 4 மணிக்கு பிறகு 7 மணிக்கு உள்ளாக இந்த ஆராதனை இந்த இடத்துல நடைபெறும். நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். இது நம்முடைய நித்திய வெளிச்சம் டிவியிலே ஒளிபரப்பாகிறது. கர்த்தர் நல்லவர். இந்த இடத்தை ஜெபிக்கும்படியாக எங்களை அழைத்து பயன்படுத்துகிற அருமையான டாக்டர் சுபிஷன், ஜெயின் சுபிஷன் அவர்களுக்கும் அவருடைய 2 பிள்ளைகளுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. என்னோடு வந்திருக்கிற அருமையான பாஸ்டர் ஜான் பால், இன்னும் அருமையான டீக்கனார் ரவி, இங்கு வந்திருக்கிற அன்பு தம்பிமார்கள் ஆஷ்லி, தம்பி பிலிப், இன்னும் அகஸ்டோ, இன்னும் மரதேஸ், இன்னும் இந்த தம்பி ஷாரோன், எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. நம் ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் பெரியவர், ஆண்டவர் பெரிய காரியங்களை நம் தேசத்திலே செய்வாராக. இப்பொழுது ஒரு பாடலை பாடி அதற்கு பிறகு நாம் ஜெபிக்க இருக்கிறோம். போற்றுவோமே, போற்றுவோமே எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே, எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. போற்றுவோமே, போற்றுவோமே எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. கைகளை தட்டி ஹல்லேலூயா. இயேசுவே தூயா உமக்கே துதிகள் சாற்றிடுவே. இயேசுவே தூயா உமக்கே துதிகள் சாற்றிடுவே. அங்க போக
விடாமலே போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவரீரை வேளையிலே நீவுடனே எம் தேவரீரை வேளையிலே நீவுடனே. கைகளை தட்டுவோம். சேற்றினில் அமிழ்ந்த எம்மை அணைத்து எடுத்தோனே ஆழ்ந்த சேற்றினில் அமிழ்ந்த எம்மை அணைத்து எடுத்தோனே ஆழித்தனிலம் பாவம் எறிந்த அன்னை ஓத்தமனே அன்றும் இன்றும் என்போம் தோதிப்பேன் மன்னவனையே மேதினிலே என்றும் என்றும் தோதிப்பேன் மன்னவனையே மேதினிலே. போற்றுவோமே எம் தேவரீரை வேளையிலே நீவுடனே. கைகளை தட்டுவோம். கோபம் மத்தியே ரோகம் தொலைத்தோனே பாவம் போட்டியே கோபம் மத்தியே ரோகம் தொலைத்தோனே ரோகி என்னையே சுத்திகரித்த வேந்தனே ரோகி என்னையே சுத்திகரித்த வேந்தனே காயம் மாற்றியே கருணாநிதியே காயம் மாற்றியே கருணாநிதியே போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவரீரை வேளையிலே நீவுடனே. கைகளை தட்டி ஹல்லேலூயா. கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். எந்த இடத்தில் இருந்தாலும் எவ்விடத்திலிருந்து நீங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தினாலும் அவருடைய பிரசன்னத்தோடு என்னோடு கூட சேர்ந்து கைத்தட்டி பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்தில் அவரை மகிமைப்படுத்துவோம். பாரில் என்னையே பிரித்தெடுத்தோனே ஆவி வந்து பாரில் என்னையே பிரித்தெடுத்தோனே ஆவி வந்தோனே அகமதினிலே ஆவியின் திட்டம் அருள் நிறைந்தோனே தரிசனம் தந்த தேவனே பரிசுத்தமாய் தரிசனம் தந்த தேவனே பரிசுத்தமாய் போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவரீரை வேளையிலே நீவுடனே எம் தேவரீரை வேளையிலே ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு விசை கூட கண்களை மூடி நம் தேசத்திலே
எல்லா திருச்சபைகளின் எழுப்புதலுக்காக எல்லாரும் எல்லா ஊழியக்காரர்களையும் ஆண்டவர் பரிசுத்தமா பாதுகாத்து வல்லமையா பயன்படுத்தும்படியாகும். ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிப்போம். எல்லாரும் கண்களை மூடி நம்முடைய தேசத்தில் ஹல்லேலூயா தேசத்தில் காணப்படுகிற திருச்சபைகளில் ஒரு எழுப்புதலை ஆண்டவர் கட்டளையிட ஊழியர்களை வல்லமையாக பயன்படுத்த தேசம் ஆண்டவரை அறிகின்ற அறிவில வளர நம்ம ஜெபம் பண்ணுவோம். அடுத்தபடியாக அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மருத்துவமனையில விசேஷமாய் டியூட்டி டாக்டர்ஸுக்காக, பார்மசியில ஒர்க் பண்றவங்களுக்காக, நர்சஸ்களுக்காக, ஒர்க்கர்ஸ்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். இவர்களை நடத்துகிற அருமையான டாக்டர் அவர்கள் மனைவி 2 பேருக்காகவும் நம்ம ஒரு விசை கூட ஜெபிப்போம். இப்பொழுது இந்த காரியத்திற்காக தம்பி ஷாரோன் முன்பாக வந்து இப்பொழுது ஜெபிப்பார்கள். நம்ம எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை பார்த்து நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். ஆண்டவர் பெரியவர். டியூட்டி டாக்டர்ஸுக்காக, பார்மசியில் பணிபுரிகிறவர்களுக்காக, ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸுக்காக, ஹல்லேலூயா டாக்டருக்காக, அவருடைய மனைவிக்காக, இந்த ஸ்டாஃப்ஸுகளை எல்லாம் தெய்வ ஞானத்தோடு நடத்த சாலமன் அன்னைக்கு கேட்டார், ஆண்டவரே எனக்கு இந்த ஜனங்களை நடத்த எனக்கு ஞானத்தை தாரும், புத்தியை தாரும். அப்படி ஆண்டவர் நல்ல ஞானமுள்ள அபிஷேகத்தை கொடுக்கும்படியாகவும் ஹல்லேலூயா ரிசப்ஷன் உள்ளவங்க எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாகவும் நாம் இப்பொழுது ஜெபிப்போம். துதிகளில் மத்தியில் வாசமாய் இருக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, அப்பா இஸ்பா எத்தனையோ பேருக்கு கொடுக்கப்படாத இந்த மாலை வேலை எங்களை தந்ததுக்காக உங்களுக்கு உடான கொடி சோதரம் ஆண்டவரே. அப்பா நீங்கள் சொல்லியிருக்கீங்க, எங்கே 2 இல்லை 3 பேர் என்னது நாமத்தினாலே கூடியிருக்கிறாங்களோ அவங்க நடுவில் வாசம் பண்ணி சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. இஸ்பா இந்த நேரத்தில் நீங்கள் எங்கள் மத்தியில் லைவ் கண்டு இருக்கிறத விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. இஸ்பா இந்த நேரத்தில் எங்கள் சமூகத்திற்கு வந்திருக்க ஆண்டவரே. இஸ்பா இந்த நேரத்தில் இந்த சுபிசனுக்கு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இஸ்பா அவங்க தேவைகள்லாம் சந்திக்கப்பட கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா இஸ்பா அவங்க வேலை செய்யக்கூடிய வேலையில உண்மை உத்தமமாக இருக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இஸ்பா அவங்க செய்யக்கூடிய வேலையில் ஒவ்வொரு வேலையும் உங்கள் கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. இஸ்பா அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையும் எந்த தவறுகளும் இல்லாமல் எல்லாம் நல்லபடியாக செய்ய கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இஸ்பா இந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணக்கூடிய டாக்டர்ஸும் சரி, டாக்டர் ஒய்ஃப் சரி, அவங்க இங்கே ஒர்க் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நர்ஸ்மாரும் சரி, அவங்க இந்த ஆம்புலன்ஸ் ஓட்டக்கூடிய டிரைவர்ஸ் எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இஸ்பா அவங்க வேலை செய்யும்போது உங்கள் குறை அவங்க கூட வந்து அவங்கள வழி நடத்துட்டாங்க ஆண்டவரே. இஸ்பா ஆம்புலன்ஸ் டிரைவர்லாம் வாகனம் ஓட்டும் போது முன்னுமாக உங்கள் சமூகம் அவங்க கூட வந்து அவங்கள கண்மணி போல பாதுகாட்டு வழி நடத்துங்க ரேஸ்பா. இங்கே வரக்கூடிய ஒவ்வொரு பேஷண்ட்ஸும் வீடு திரும்பும்போது நிம்மதியாக மன மகிழ்ச்சியோட சுகம்பலம் ஆரோக்கியமாக வீடு திரும்ப கிருபை செய்யுங்க ரேஸ்பா. இந்த உங்கள் கரம் இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கட்டும் ரேஸ்பா. இங்கே வரக்கூடிய ஒவ்வொரு பேஷண்ட்ஸும் நல்லபடியாக சுகம்பலம் ஆரோக்கியமாக வீடு திரும்ப கிருபை செய்யுங்க ரேஸ்பா. இங்கே ஒர்க் பண்ணக்கூடிய ஒவ்வொருவரின் தேவைகள்லாம் சந்திக்கப்பட கிருபை செய்யுங்க ரேஸ்பா. அவங்க இந்த ஹாஸ்பிட்டலுக்காக உண்மை ஒத்துமாக வேலை செய்ய கிருபை செய்யுங்க ரேஸ்பா. சாலமும் கேட்டும்போது நீங்கள் அறிவையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தீங்க ரேஸ்பா. அவங்க அதே மாதிரி இங்கே ஒர்க் பண்ணக்கூடிய ஒவ்வொருவரையும் அவங்க கூட இருந்து அவங்களை கண்மணி போல பாதுகாத்து விளையாண்டுங்க ரேஸ்பா. இந்த ஜேஎஃப்எம் மினிஸ்ட்ரி மூலம் இந்த சுபிசன் ஹாஸ்பிட்டலையும் சரி, இங்கே ஒர்க் பண்ணக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இன்னும் இந்த ஜேஎஃப்எம் மினிஸ்ட்ரிஸ் இன்னும் மென்மேலும் செய்ய கிருபை செய்யுங்க ரேஸ்பா. நாங்கள் எல்லாரும் போய்ட்டு வரவெல்லாம் எங்கள் கூட இருந்து எங்களை கண்மணி போல பாதுகாத்து விளையாண்டுங்க ரேஸ். நல்ல ஆமீன். Praise Lord. Praise Hallelujah. சேர்ந்து பாடலும் கர்த்தரை துதிப்போமா. Hallelujah. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன்,
உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உடல் பொருளாவி உடைமைகள் எல்லாம் ஒப்பு கொடுத்து விட்டேன். உடல் பொருளா இயேசுவின் பின்னால் நான் செல்வேன். திருப்பி பார்க்க மாட்டேன். திருப்பி பார்க்க மாட்டேன். அகிலமெங்கிலும் ஆண்டவர் இயேசு ஆட்சி செய்திடணும். அகிலமெங்கிலும் ஆண்டவர் இயேசு ஆட்சி செய்திடணும். ஆவியில் நிறைந்த சத்தியம் பேசும் சபைகள் பெருகிடணும். ஆவியில் நிறைந்த சத்தியம் பேசும் சபைகள் பெருகிடணும். என் சொந்த தேசம், என் சொந்த தேசம் இயேசுவுக்கே, இயேசுவுக்கே. என் சொந்த தேசம் இயேசுவுக்கே. இயேசுதான் வழி என்கிற முழக்கம் எங்கும் கேட்கணுமே. இயேசுதான் வழி என்கிற முழக்கம் எங்கும் கேட்கணுமே. சிலுவையை முன்னால் உலகமே பின்னால். சிலுவையை முன்னால் உலகமே பின்னால். இயேசு சிந்தின இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. நம் இயேசு சிந்தின இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன். திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன். திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க மாட்டேன். எல்லாரும் வாய்களை திறந்து ஹல்லேலூயா. தாயின் கருவில் கண்டவரே, தாங்கி சுமக்கும் சுமை தாங்கி. ஆராதனை ஆராதனை என் நண்பரே என் இயேசுவே உமக்கே. என் நண்பரே என் இயேசுவே உமக்கே. ஆராதனை ஆராதனை என் நண்பரே என் இயேசுவே உமக்கே. என் நண்பரே என் இயேசுவே உமக்கே. எனக்காயாவையும் செய்பவரே, உத்தமரே. எனக்காயாவையும் செய்பவரே, மையை காக்கும் உத்தமரே. ஆராதனை ஆராதனை. எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரை ஆராதிக்கிற நேரம் அது. ஆராதனை ஆராதனை என் நண்பரே என் இயேசுவே உமக்கே. என் நண்பரே
நன்மையால் நிரப்பும் நல்லவரே, கிருபை பொழியும் மேகமே. ஆராதனை ஆராதனை என் நண்பரே என் இயேசுவே உமக்கே, என் நண்பரே என் இயேசுவே உமக்கே. பாவங்கள் போக்கும் பரிசுத்தரே, பொய்களை நீக்கும் பரிகாரியே. சொல்லுமா, சத்தமா சொல்லுவோம். பாவங்கள் போக்கும் பரிசுத்தரே, பொய்களை நீக்கும் பரிகாரியே. ஆராதனை ஆராதனை என் நண்பரே என் இயேசுவே உமக்கே, என் நண்பரே என் இயேசுவே உமக்கே. எனக்காய் யாவையும் செய்பவரே, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்காக யாவையும் செய்கிறவர், உனக்காக யாவையும் செய்கிறவர், உன்னை விடுதலை ஆக்குகிறவர், உன்னை விடுவிக்கிறவர். ஹல்லேலூயா. உன்னோடு கூட இருந்து உன்னை ஏமாற்றி உன் வாழ்க்கையை கெட்டு போக பண்ணுகிற, உன் வாழ்க்கையை பட்டு போக பண்ணுகிற அந்த பொல்லாத ஆவியை அழிக்கும்படியாக அவருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது, அவருடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது, அவருடைய பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கிறது. எல்லாம் அப்படியே கைகளை தட்டி ஹல்லேலூயா. யாவையும் செய்பவரே, உண்மையை காக்கும் உத்தமரே. ஆராதனை ஆராதனை என் நண்பரே என் இயேசுவே உமக்கே, என் நண்பரே என் இயேசுவே உமக்கே. நன்மையால் நிரப்பும் நல்லவரே, கிருபை பொழியும் மேகமே. ஆராதனை ஆராதனை என் நண்பரே என் இயேசுவே உமக்கே, என் நண்பரே என் இயேசுவே உமக்கே. பாவங்கள் போக்கும் பரிசுத்தரே. பாருங்க, பாவங்கள் அவரால் மாத்திருந்தால் மாற்ற முடியும், பாவத்திலிருந்து அவரால் மாற்றிருந்தால் விடுதலை கொடுக்க முடியும். அதனால் தான் ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்லுகிறார். பாவங்கள் போக்கும் பரிசுத்தரே, நோய்களை நீக்கும் உத்தமரே. ஆராதனை ஆராதனை என் நண்பரே என் இயேசுவே உமக்கே. வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. என் நண்பரே என் இயேசுவே உமக்கே, என் நண்பரே என் இயேசுவே உமக்கே, என் நண்பரே என் இயேசுவே உமக்கே. ஆராதனை ஆராதனை என் நண்பரே என் இயேசுவே உமக்கே, என் நண்பரே என் இயேசுவே உமக்கே. ஆராதனை ஆராதனை என் நண்பரே என் இயேசுவே உமக்கே. எல்லாரும் கரங்களை தட்டுவோமா? ஆராதனை ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். எந்த இடத்தில் இருந்தாலும் ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார், ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். விடுவிக்க முடியாத பிரச்சனைகள், விடுவிக்க முடியாத தடைகள், விடுவிக்க முடியாத தரித்திரங்கள், சொல்ல முடியாத நெருக்கங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறுகிறதை நான் பார்க்கிறேன். ஆராதனை ஆராதனை என் நண்பரே என் இயேசுவே உமக்கே, என் நண்பரே என் இயேசுவே உமக்கே. ஆராதனை ஆராதனை என் நண்பரே என் இயேசுவே உமக்கே, என் நண்பரே என் இயேசுவே உமக்கே, என் நண்பரே என் இயேசுவே உமக்கே. தாயின் கருவில் கண்டவரே, உன்னை தாயின் கருவில் கண்டவர், தாயின் கருவில் அறிந்தவர், தாயின் கருவில் தூக்கி சுமந்தவர். எத்தனையோ தடைகள் வந்த போதும், எத்தனையோ உபத்திரவங்கள் வந்த போதும் கைவிடாமல் காத்து நடத்துகிற கல்வாரி நாயகனாம் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கையை தட்டி கையை தட்டி. ரொம்ப ரொம்ப நல்லவரையா, ரொம்ப ரொம்ப நல்லவரையா, ரொம்ப ரொம்ப நல்லவரையா,
லேசான உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் ரொம்ப ரொம்ப நல்லவரையா, ரொம்ப ரொம்ப நல்லவரையா, ரொம்ப ரொம்ப நல்லவரையா, ரொம்ப ரொம்ப நல்லவரையா. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! ரொம்ப ரொம்ப நல்லவரையா, ரொம்ப ரொம்ப நல்லவரையா, ரொம்ப ரொம்ப நல்லவரையா, ரொம்ப ரொம்ப நல்லவரையா. அற்புத நீர்தானையா, 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 அற்புத நீர்தானையா. சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அது சீக்கிரத்தில் அதிசீக்கிரத்திலே அதிசீக்கிரத்திலே சீக்கிரமாய் நொடி பொழுதிலே நீங்கிவிடும் நம்முடைய உபத்திரவங்கள், நம்முடைய நெருக்கங்கள், நம்முடைய கஷ்டங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லமை இறங்குகிறது, வல்லமை இறங்குகிறது. இயேசுவின் வல்லமை இறங்குகிறது, இயேசு கிறிஸ்து வல்லமை இறங்குகிறது. இந்த மருத்துவமனை முழுவதும் எல்லா பகுதிகளிலும் தேவ வல்லமை இறங்குகிறது. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீங்க பேசுங்க அப்பா, உங்க வார்த்தையை நான் பேசுகிறேன், என்னை மறைத்து நீங்க இடவிடுங்க அப்பா. உங்க கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் இந்த இடத்தை முழுவதும் உடைய மகிமையால நிரப்பி விட்டதற்காக ஸ்தோத்திரம். தடை கற்களை உடைத்து ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ததற்காக நன்றி. நன்மையும் கிருபையும் இந்த இடத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். என்னை மறைத்து நீங்க பேசுங்க. சாத்தானுடைய சதிகள், பிசாசுடைய தந்திரங்கள், பிசாசுடைய வல்லமைகள் எல்லாம் செயலிழந்து போகட்டும். நீங்க பேசுங்க, நீங்க இடப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருவோம். 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கர்த்தர் நல்லவர். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கு நம்மதிலே ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தையானது 18 ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 18வது வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ரொம்ப கவனமா கவனிக்கணும். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த பூமியிலே செய்கிற ஒரு காரியத்தை அவர் வெளிப்படுத்தாமல் இருக்கவே மாட்டார். இது ஒரு ரொம்ப
மிக மிக ஒரு முக்கியமான ஒரு ஆவிக்குரிய வார்த்தை. நம்முடைய குடும்பங்களில் இருந்தாலும் சரிதான், நம்முடைய ஸ்தாபனத்திலாக இருந்தாலும் சரிதான், வரப்போகிற ஆபத்தை அவருடைய பிள்ளைகளுக்கு, அவருடைய மகனுக்கு, அவருடைய மகளுக்கு, அவருடைய பிள்ளைகள், அவர்களுடைய தாசர்களுக்கு நம்முடைய ஆண்டவர் வெளிப்படுத்தாமல், சொல்லாமல், உணர்த்தாமல் இருக்கவே இருக்க மாட்டார். நாம் ஒரு குடும்பத்தை நடத்தும் போது நம்முடைய வாழ்க்கையில சில போராட்டங்கள் வரும்போது ஆண்டவர் நேரமே சொல்லுவார், இப்படியாக உன் வாழ்க்கையில இப்படி ஒரு போராட்டம் வர இருக்கிறது, ஆதலால் அந்த போராட்டம் உன்னை மேற்கொள்ளாமல், ரொம்ப கவனமா கவனிக்க வேண்டும், அந்த போராட்டம் உன்னை மேற்கொள்ளாமல் இருக்க நீ ஜெபம் பண்ணு என்று ஆண்டவர் சொல்லுவார். அதே போலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், சோதம் கொமாரா பட்டணத்தை அழிப்பதற்கு முன்பாக ஆண்டவர் சொல்லுகிறார், நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தாமல் இருப்பேனோ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு தேசம் அழியாமல் இருக்க, ஒரு ஊழியம் அழியாமல் இருக்க, ஒரு குடும்பம் அழியாமல் இருக்க நீதிமான்கள் தேவை, நீதிமான்களுடைய ஜெபம் தேவை. நீதிமான்களுடைய ஜெபம் இருந்தால் அந்த தேசத்தை ஆண்டவர் அழிக்காமல் ஆண்டவர் காப்பாற்றுவார். நீதிமான்களுடைய ஜெபம் இருந்தால் ஆண்டவர் உடைய நினைக்கிற அந்த ஸ்தாபனத்தை மாந்திரீகத்தினாலும், ஏவல்களினாலும், மனிதனுடைய தந்திரத்தினாலும் ஒரு குடும்பத்தை, ஒரு ஸ்தாபனத்தை இல்லது ஒரு ஊழியத்தை உடைக்க நினைப்பார்கள். பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு தெரியப்படுத்தாமல் இருப்பேனோ? ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தெரியப்படுத்தின உடனே திறப்புல போய் ஆபிரகாம் என்று கேட்கிறார், ஆண்டவரே, அந்த பட்டணத்திலே 50 ஜெபிக்கிற நீதிமான்கள் இருந்தால் அந்த பட்டணத்தை நீர் அழிக்காமல் உம்முடைய கோபத்தை விட்டு இறங்குவீரோ என்று சொல்லி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் கேட்கும்போது, என் அன்பு சகோதர சகோதரிகளே, பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது, அப்படியே ஆபிரகாம் போய் நிற்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அந்த சோதம் கொமாராவிலே 50 நீதிமான்களை காண்பி, 50 ஜெபிக்கிறவர்களை காண்பி, 50 பரிசுத்தவான்களை காண்பி. நீ அப்படி காட்டினால் நான் அந்த தேசத்தை, அந்த பட்டணத்தை அழிக்காமல் நான் நிச்சயமாய் இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் 50 நீதிமான்கள் இல்லை. கவனிக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தாமல் இருப்பேனோ? நாளைக்கு வரப்போகிற ஆபத்தை, நாளைக்கு வரப்போகிற உபத்திரவத்தை, நாளைக்கு வரப்போகிற வியாதியை குறித்து, நாளைக்கு வரப்போகிற பிரச்சனையை குறித்து ஆண்டவர் நிச்சயமாய் அவரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. கைவர்த்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த பூமியிலே ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு வெளிப்படுத்தாமல் இருக்கிறார் என்று சொன்னால், நம் வாழ்க்கையிலே நாம் அவரோடு இருக்கிற அந்த ஜெபமாகிய பரிசுத்தமான ஜீவிதம் இல்லை. நாம் நினைப்போம், என்ன ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் பேசவில்லையே, ஆண்டவர் இடைபடவில்லையே, ஏன் ஆண்டவர் இப்படி செய்கிறார் அப்படி நம்ம நினைக்கலாம். அப்படி கிடையாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படி கிடையவே கிடையாது. அப்படி எந்த ஒரு சூழ்நிலையும் கிடையாது. ஆண்டவர் வெளிப்படுத்தாம எதையும் செய்ய மாட்டார். உங்கள் குடும்பங்கள் அப்படிதான். இந்த அருமையான செய்தியை வெளி தேசங்களில், வெளி இடங்களில் எங்கிருந்து நீங்கள் பார்த்து கொண்டிருந்தாலும், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் செய்ய போகிறதை ஒருவராலும் தடை செய்ய முடியாது. கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை எனக்கு காண்பித்தார். ஆண்டவர் எனக்கு காண்பித்த அந்த காரியம், ஒரு அருமையான ஒரு மனிதன் என்னை கூப்பிட்டு அவர் கேட்கிறார், ஐயா,
எனக்கு என் மனைவியை பார்க்க முடியவில்லை, எனக்கு எதையாகில் ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் கேட்கிறார். அவர் கேட்கும் போது என்னிடத்துல ஒன்று கிடையாது, என்னால அவருக்கு எதுவுமே கொடுக்க இல்லை அப்படின்னு நான் இருக்கிறேன். ஆனால் அது ஆண்டவர் எனக்கு காண்பித்து, ஆண்டவர் ஏன் இதை எனக்கு காண்பிக்கிறார் அப்படின்னு ஆண்டவர் எனக்கு காண்பிக்கும் போது நான் நினைச்சேன், அப்படி ஒருவேளை இப்படி ஒரு காரியம் எனக்கு தெரிந்தால் அதை நிச்சயமாய் நான் ஆண்டவருக்காக செய்ய வேண்டும், இல்லை என்று சொல்லக்கூடாது என்று சொல்லி நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது கொஞ்ச நாட்கள் கழிந்தது. சமீபத்தில் ஒரு வாரத்திற்கு முன்பாக ஒரு மனிதர் இரவு நேரத்தில் நான் அலுவலகத்தில் இருக்கும்போது அவர் கூப்பிட்டு சொன்னார், ஐயா, நான் திருச்சி பகுதியில் இருந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு திருமணமானது. நான் கேட்டேன், எத்தனை பிள்ளைகள்? அவர் சொன்னார், எனக்கு திருமணமானது, எனக்கு குழந்தை இல்லை. என் மனைவி திருமணமான நாட்களில் இருந்தே அவள் பைத்தியக்காரியாயிருக்கிறாள். வருடம் 13 ஆகிறது. நான் யூடியூபிலே உங்களுடைய செய்தியை எல்லாம் கேட்டேன், ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தது. அதிலே நீங்கள் உங்களுடைய குழந்தைகள் காப்பகத்தை நீங்கள் நடத்தி கொண்டிருக்கும் போது ஒரு முறை ரூபாய் இல்லை என்று சொல்லி கண்ணீரோடு ஜெபிக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு காணிக்கை பையிலே வைத்திருந்த அந்த காணிக்கையை குறித்து நான் மிகவும் மிகவும் பிரமித்து போனேன். இன்று என்னுடைய மனைவிக்கு பிரெட்டும் பாலும் வாங்கி கொடுப்பதற்கு காசு இல்லாமல் இருக்கிறேன். உங்கள் இருதயத்தில் தோன்றினால் எனக்கு ஒரு 200 ரூபாய் கொடுங்கள் என்று சொல்லி கேட்டார். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க. கழிந்த வாரம் குளத்துவிளை அலுவலகத்தில் நடந்த சம்பவம். இவர் அப்படி கேட்கும் போது திடீரென்று சொல்லி எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. 10 நிமிடத்திற்கு முன்பாக ஒருவர் ஜிபேல ஒரு 500 ரூபாய் காணிக்க அனுப்பி இருந்தார். நான் முன்ன பின்ன எதையும் யோசிக்காம அவருக்கு அந்த 200 ரூபாய் அனுப்பி கொடுத்தேன். மறுநாள் காலையிலே அதிகாலையிலே அவர் கூப்பிட்டு சொன்னார், ஐயா, 3 நாட்களாய் வெறும் 200 ரூபாய்க்கு அவருக்கு வேலைக்கு போக முடியாது. எங்கேயாவது போனால் மனைவி வீட்டை விட்டு எங்கேயாவது ஓடி போய் விடுவார்களாம். அவர்களுடைய அம்மா அப்பா எல்லாம் மரித்து போனார்கள். அந்த மனைவியுடைய தாய் தகப்பனும் இல்லை என்று சொன்னார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொருவரை குறித்தும் அவருக்கு ஒரு நோக்கம் உண்டு. நீங்கள் ஜெபித்தால் கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறுவீர்கள். அவர் செய்ய போகிறதை ஆண்டவர் நமக்கு ஞாபகப்படுத்துவார். நமக்கு 1000 நெருக்கங்கள் இருந்தாலும் கர்த்தர் ஒரு காரியத்தை உணர்த்தினால் நீங்கள் அதை செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 20 சொல்லுகிறது, 50 நீதிமான்கள், 45 நீதிமான்கள், 40 நீதிமான்கள், 30 நீதிமான்கள், 25 நீதிமான்கள், அப்படியே குறைந்து கொண்டே போகிறது. என் ஆண்டவருக்கு கோபம் வரவில்லை. என் ஆண்டவர் ஆபிரகாமை விட்டு விலகி போகவில்லை. ஆபிரகாமோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இன்று இந்த மாலை வேளையில் இந்த ஜெப அறையிலும் அப்படிதான். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களோடும் என் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்விலே நம்முடைய ஆண்டவர் நம்மோடு பேசாமல் இருப்பதற்கு காரணம் நம்முடைய ஜெப குறைவுகள், நம்முடைய கீழ்ப்படியாமைகள். நிறைய பேரை பாருங்க, நான் எத்தனையோ கன்வென்ஷன் மீட்டிங் எல்லாம் போயிருக்கேன். ஒரு முறை சேலத்திலே பனமரத்துப்பட்டி என்று சொல்லி நினைக்கின்றேன், ஒரு கன்வென்ஷன் கூட்டம் நடந்தது. பெரிய ஒரு மேடை, 20க்கு 20 பெரிய மேடை, அநேக ஊழியர்கள் மேலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். பக்கத்தில் நம்முடைய தங்கவேல் அண்ணனுடைய டிஎஸ்பியுடைய மனைவி, அவர்களோடு கூட உள்ள அந்த டாக்டர்ஸ் டீம் எல்லாம் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்காங்க. நான் ஆண்டவருடைய வார்த்தையை 3ஆம் நாள் பேசிக் கொண்டிருக்கிறேன். 3ஆம் நாள் பேசிக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் எனக்கு ஒரு ஊழியர் எனக்கு காண்பித்தார். மனங்கசந்து அழுது கொண்டிருக்கிறார். மனங்கசந்து, நான் அவரை பின்னாடி பார்க்கல, ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். அழ
அல்ல, தேவ வார்த்தை அவருக்கு பின்பாக போகிறது. எனக்கு பின்பாக ஒருவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். மனைவியினுடைய டார்ச்சர் நிமித்தமாய் ஊழியத்திலே மிகவும் வேதனையோடு இருக்கிற அன்பு ஊழியரே என்று சொன்னது நான் தெரிதான். வானம் திறந்து அவர் மேல் அபிஷேகம் ஊற்றப்பட்டது. ஹல்லேலூயா. நம்மை அப்படிதான் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்கும். தேவனுடைய வார்த்தை உலர்ந்து போன எலும்புகளை உயிரடைய செய்யும். தேவனுடைய வார்த்தை அவ்வளவு வல்லமை உள்ளது. தேவனுடைய வார்த்தை பிசாசுகளை துரத்தும். இன்றைக்கும் அப்படிதான். அவர் செய்ய போகிற காரியத்தை அவர் அவருடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தாமல் இருக்கவே மாட்டார். நீங்கள் ஜெபிக்கிற ஒரு சகோதரனாய் இருந்தால் உன் மனைவியை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்துவார். நீங்கள் ஜெபிக்கிற ஒரு மனைவியா இருந்தால் உன் புருஷனை குறித்து, அவருக்கு வரப்போகிற ஆபத்தை குறித்து, அவருக்கு வரப்போகிற இழப்பை குறித்து ஹல்லேலூயா ஆண்டவர் வெளிப்படுத்துவார். நீங்கள் யாரா இருந்தாலும், எந்த இடத்தில் இருந்தாலும் ஆண்டவர் வெளிப்படுத்துகிற தேவன், உதவி செய்கிற தேவன், காப்பாற்றுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. நீங்க எல்லாம் நினைக்கலாம் ஆண்டவர் எதுக்கு இப்படி தெரியப்படுத்துறாருன்னா, அதை விட்டு விடுக்கல. இந்த மரணம் என் வீட்டுல வரக்கூடாது, இந்த விபத்து என் ஸ்தாபனத்துல வரக்கூடாது, இந்த பிரச்சனை என் பிள்ளைக்கு வரக்கூடாது, இந்த பிரச்சனை என் குடும்பத்திற்கு வரக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நான் நினைப்பேன், இந்த டிவியில இந்த செய்தியெல்லாம் யாரு கேட்பாங்க, யாரு இதை பார்ப்பாங்க அப்படின்னு நான் நினைப்பேன். ஆனா எனக்கு வரக்கூட நிறைய போன் கால்ஸ் எல்லாமே யூடியூப்ல பார்த்துட்டு, பெங்களூர் பட்டணத்திலிருந்து, ஸ்ரீலங்கா தேசத்திலிருந்து, கனடா தேசத்திலிருந்து, ஸ்வீடன் தேசத்திலிருந்து, பல தேசங்களில் இருந்து. அல்லேலூயா. ஒரு முறை அமெரிக்காவில் இருந்து ஒருத்தர் கூப்பிட்டு சொல்றாரு, ஐயா உங்க செய்தியை நான் பார்த்தேன். பாவத்தை குறித்து திட்டமா, பாவத்தை குறித்து தெளிவாய், பாவத்தை குறித்து பயங்கரமாய் பேசினீர்கள். அந்த வார்த்தை என் இருதயத்தை உடைத்து விட்டது. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை செய்ய போகிற ஒரு காரியம். காரணம், தேவனுடைய வார்த்தைக்கு ஜீவன் உண்டு. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு நல்ல ஒரு ஜீவன் உண்டு? அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை நம்ம பேசுறோம். அந்த ஜீவனுள்ள வார்த்தை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறது. ஆதலால் தேவனுடைய பிள்ளைகளை, நாம் ஆண்டவருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவருக்காய் நீங்கள் உண்மையாய் ஜெபிக்கும் போது, நம்ம இந்த இடத்துல இத்தனை பேர் வந்து ஜெபிக்கிறோம் பாருங்க. இந்த ஜெபம் அது பயங்கரமான ஒரு ஜெபம். இந்த ஜெபம் நிறைய ஜீவன்களை பாதுகாக்கிறது. இந்த ஜெபம் இந்த ஸ்தாபனத்தை நடத்துகிற டாக்டர்ஸை அழகாய் நடத்துகிறது. எத்தனை போராட்டம், எத்தனை பலவீனம், எத்தனை நெருக்கம் என்ன வந்தாலும் ஜெபம் ஒரு மனிதனை தாங்கி நடத்துகிறது. அல்லேலூயா. சிலுவையிலே இயேசு கிறிஸ்து ஜெயிப்பதற்கு காரணம், கல்லறையை பிளந்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்புவதற்கு காரணம் கெத்செமனே தோட்டத்தின் ஜெபம். அல்லேலூயா. அந்த கெத்செமனே தோட்டத்திலே அவர் கலங்கி வேர்வை துளிகளை இரத்த துளிகளாய் அவர் அப்படியே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே சிந்தினபடியினால் தான் ஆண்டவர் உயிரோடு எழும்பினார். இன்றும் நமக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நிறைய கெத்செமனே வரலாம். நிறைய அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பாத்திரத்திலே, பாடுள்ள பாத்திரத்திலே உமிழ்கிறது வரலாம். கெட்ட வார்த்தைகள் வரலாம், சாபங்கள் சபிக்கிறது வரலாம். ஆனால் அந்த பாடுள்ள பாத்திரத்தை கெத்செமனே என்று சொல்லுகிற அனுபவத்திலே, ஜெபமாகிய தோட்டமாகிய ஜெபமாகிய அனுபவத்திலே நாம் முழங்கால் வடிமோடும் போது ஆண்டவர் அதை ஜெயிக்க பலனை தருவார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் கட்டாயம் அதை செய்வார். அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், சோதம் கொமோராவை அழிப்பதற்கு முன்பாக என் தாசனாகிய ஆபிரகாம் இடத்திலே நான் வெளிப்படுத்தாமல் சொல்லாமல் இருப்பேனோ என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் போய் நின்று பார்த்தார். அந்த தேசத்துல ஒரு நீதிமானும் கிடையாது. நீதிமான் சொன்னா ஒண்ணு ஆபிரகாம், இன்னொன்னு லோத்து. அல்லேலூயா. வேற அங்கே யாருமே இல்லை.
ஆனா இன்று அப்படி அல்ல. நம் தேசத்திற்காய் ஜெபிக்கிற நிறைய நீதிமான்கள், நிறைய சபைகள் இருக்கிறது. ஹல்லேலூயா. நாமும் இந்த இடத்துல வேலை வெட்டி இல்லாம வரல, ஒரு தரிசனத்தோடு வருகிறோம். இந்த மருத்துவமனைக்காக, இந்த மருத்துவமனை நடத்துகிற தேவ பிள்ளைகளுக்காக, இந்த மருத்துவமனையில் கண்ணீரோடு இருக்கிறவர்களுக்காக, இங்கிருந்து நம்முடைய தேசத்திற்காக, எல்லாருக்காக நாம ஜெபிக்கிறோம். ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தத்தை கொண்டு வரும். ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில ஐக்கியத்தை கொண்டு வரும். ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில ஒற்றுமையை கொண்டு வரும். ஜெபம் நம்மை ஆண்டவரோடு நடத்தும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நமக்கும் இருக்கிற பாவமாகிய பகையை ஜெபம் உடைத்து போடும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை. அதனால் ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். எழுப்பி நிற்போம். கொஞ்ச நேரம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கொஞ்ச நேரம் தான் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. பேசோம், பேசோம். ஜெபம் செய்யும் போது சொல்லுங்க, என்னோடு பேசும் ஆண்டவரே, என்னோடு பேசும் ஆண்டவரே, என்னோடு பேசும் ஆண்டவரே. என்ன நீங்க ஆண்டவரே என்னோடு பேசி என்ன நடத்துங்க அப்பா. நீங்க பேசுங்க, கேளுங்க, கேளுங்க. ஹல்லேலூயா. பேசோம், பேசோம். ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரிய மனதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயம் இல்லையே. இயேசு ராஜா என் பலனானார், எதற்கும் பயம் இல்லையே. ஆராதனை உமக்கே. சத்தமாய் ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை,
ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா, எங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என்பல நானே, எதற்கும் பயம் இல்லையே. இயேசு ராஜா என்பல நானே, எதற்கும் பயம் இல்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே என்றார். வல்லமை உண்டு என்ற எண்ணத்தினால், வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே என்றார். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை அன்று தோட்டே என்ற எண்ணத்தினால். ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. மாறியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை இன்மாரியாக இன்று பொழிந்திடுமே. உன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை இன்மாரியாக இன்று பொழிந்திடுமே. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆற்று கோட்டை என்ற இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினால ஆண்டவரே மீட்பு உண்டு, உம்முடைய இரத்தத்தினால விடுதலை உண்டு, உம்முடைய இரத்தத்தினால மாற்றம் உண்டு, உம்முடைய இரத்தத்தினால உயர்வு உண்டு, உம்முடைய இரத்தத்தினால பாதுகாப்பு உண்டு. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால உயர்வு உண்டு. இயேசுவின் ரத்தம் சொன்னாலே பிரச்சனைகள் மாறுகிறது. இயேசுவின் ரத்தம் சொன்னாலே கொல்லாத ஆவிகள் விலகுகிறது. ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்கிற இவ்விடத்தில் உம்முடைய மகிமை இறங்கினது போல இந்த மருத்துவமனை முழுவதும் உம்முடைய மகிமை இறங்கட்டும் ஐயா. இந்த பகுதி முழுவதும் உங்க பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஸ்தாபனத்தை நடத்துகிற ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் மேல் உம்முடைய வல்லமை இறங்குவதாக. Right now, இப்பொழுதே 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 உமது பிரசன்னம், ஞானமுள்ள பிரசன்னம், சத்துருவை துரத்துகிற பிரசன்னம் என் பிள்ளைகளை அபிஷேகத்தினால நிரப்பும் அப்பா. டாக்டர் சுபிஷன் அவருடைய மனைவி 2 பிள்ளைகளுடைய அபிஷேகம் உள்ள பிரசன்னம் ஊற்றப்படட்டும். ஆண்டவரே, இம்மட்டும் நடத்த நீர் உமக்கு நன்றி. கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கதறல்களை நீக்குவீராக, வேதனைகளை நீக்குவீராக, துன்பங்களை நீக்குவீராக, துயரங்களை நீக்குவீராக, தடைகளை நீக்குவீராக. பெரிய காரியங்களை செய்தருளும். மனிதனால கூடாதவைகள் தேவனாலே கூடும்.
தேவனாலே கூடாதவைகள் இவ்வுலகத்தில் எதுவும் கிடையாதப்பா. இந்த பரிசுத்த ஓய்வு நாளையும் எங்களை காண செய்த மேலான கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இங்கு வந்து ஜெபித்து ஆராதித்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தவுடன் ஊழியர்கள், இசைக்கரை வாசித்து பாடல் பாடின பிள்ளைகள், ஜெபித்த பிள்ளைகள், ஆராதனை நடத்தின அருமையான எங்கள் அன்பு சகோதரி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. விசேஷமாய் ஆண்டவரே, டாக்டர் இல்லைன்னா இந்த ஜபம் இங்க இல்ல. அருமையான சிபிஷன் டாக்டரை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அருமையான அவருடைய மகளுக்காக, அவருடைய மகனுக்காக, அவருடைய மனைவிக்காக எல்லாரையும் உடைய கரத்தில் தருகிற அந்த குடும்பத்தை பொறுப்படுங்கப்பா. உமது பிள்ளைகள் இந்த வாகன யாத்திரைகளில் போகும்போது நீர் பாதுகாத்துக் கொள்ள. இங்கு வந்திருக்கிற அருமையான எங்கள் ஊழியர்கள், எங்கள் ஆண்டவர் அன்பு ஊழியத்தில் உள்ள பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பிரசன்னம் மூடிக்கொள்ளட்டும். இந்த நாள் ஆண்டவர் எங்களை நடத்தினது போல இந்த வாரம் முழுவதும் இந்த ஸ்தாபனத்தை நிறைவாய் நடத்தும். இந்த வாரம் முழுவதும் தேவ மகிமை இந்த இடத்துல பாதுகாப்பாய் இருக்கட்டும். இந்த மாதத்துல ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதும், இந்த மாதம் முழுவதும் சத்துரு இந்த பகுதிகளை கிரியை செய்யாமல் பாதுகாத்துக் கொள்ளும். தேவ பலத்துக்கு விட்டு தருகிறோம். சில தடைகளை சத்துரு கொண்டு வந்தாலும் ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொன்ன வார்த்தையை வைத்து இவர்கள் ஒவ்வொருவரையும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபத்தோடு கடந்து செல்லுவோம்.
കാട്ടിടും ദയയോടെ നീ യാത്രയിലും കൂടെ വരാനായി ദവ കാട്ടിടും കനിവോടെ നീ യാത്രയിലും കൂടെ വരാനായി ക്ഷമ കാട്ടിടും ദയയോടെ നീ ചുവടോരം മണ്ണിളകുമ്പോൾ കരമേടും കനിവോടെ നീ അണയുമ്പോൾ നീ കഴുകുമ്പോൾ നീ അണയുമ്പോൾ നീ കഴുകുമ്പോൾ ഉണരുന്നു ശാന്തിയെന്നിൽ അതിലെന്നെ നന്ദി ജീവനേ നീ വൈകാതെ വായോ ഒരു സ്നേഹസാന്ത്വനം ആയോ കേഴുമെന്നേ സന്താപമെല്ലാം ഒഴിയുന്ന നേരമായോ സ്മൃതിയുള്ള കാലം ഹൃദയത്തിനാ